சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த மரவள்ளி கிழங்கு பிசினஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம். என்னடா இந்த மாரி ஒரு பிசினஸ் இருக்கிறதே தெரியாது. என்னடா உளறிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஒரு பொருள்ல இருந்து மட்டுமே உங்களுக்கு எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் ஃபுல்லா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஏன்னா, இந்த ஒரு பொருள்ல இருந்து ஒரு வருமானம் இல்லைங்க, 2 வருமானம் உங்களுக்கு வரும். அத தெளிவா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறத வீடியோவ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களோட கருத்த கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அதாவது என்ன பொறுத்தவரைக்கும் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பொருளு தாங்க. சிறிய முதலீடு. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல நம்ம எதிர்பார்க்கிற லாபம் தினம் நம்மளால ஈட்ட முடியும். ஆனா, நம்மளோட மைண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சிறு தொழில்களுக்கு போகவே போகாது. அதுக்கு மிக முக்கிய ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கௌரவம் தான். என்னதான் இருந்தாலும் நம்மளோட மைண்டு எப்பவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு கடை போடணும், ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும். அப்பதான் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல லாபம் கிடைக்கும். சீக்கிரமா நம்ம பணக்காரர் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டு டிஃபால்ட்டாவே போனாலும் கூட, நம்ம கண்ணுக்கு முன்னாடியே அந்த மாரி பெரிய தொழில் பண்ணி, லாஸ் ஆயி, நஷ்டப்பட்டு, கடனாளி ஆயி, நடுரோட்ல நிக்கிறவங்கள கண்ணுக்கு முன்னாடி எத்தன பேர பார்த்தாலும் கூட, அப்பவும் நம்ம மைண்டு அத ஏத்துக்க தயாரா இருக்காது. ஏன்னா, அப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சமயத்துல இந்த மாரி வேணான்னு நெனைச்சாலும் கூட, இருந்தாலும் நாம முயற்சி பண்ணும்போது, நாம பெருசா வேற மாரி முயற்சி பண்ணுவோம். அப்ப நாம ஜெயிக்கலாம்ல்ல, அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல தான் இருக்குமே தவிர, இந்த மாரி சிறு தொழில்களுக்கு நம்ம ஒரு மரியாதையே குடுக்க மாட்டோம். ஏன்னா, இதுலலாம் லாபமே இல்ல அப்படின்னு நெனைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா, மிக முக்கியமான விஷயம் என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரே ஒரு பொருள வச்சு மட்டுமே 2 விதமான வருமானம் உங்களால ஈட்ட முடியும். இது நெறைய பேருக்கு தெரியாமலே இருக்கு. முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நெறைய பெரிய பெரிய கடைகள்லாம் நம்ம பார்த்துருப்போம். சிப்ஸு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் இருக்கு, உருளைக்கிழங்கு சிப்ஸும் இருக்கு. ஆனா, மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பாக்கெட்டு 100 கிராம், 150 கிராம் பாக்கெட்டே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது? கிட்டத்தட்ட ரூ. 70 ரூ. 80 அப்படிங்கிறது பாக்கெட்ல அடைச்சு வச்சு ஷோகேஸுக்கு சேல் பண்ணும்போது இவ்வளோ வருது. இதே பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலா ரோட்டோர கடைகள்ல மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் போட்டுக்கிட்டு 1/4 கிலோவே பார்த்தீங்கன்னா, ரூ. 80 ரூ. 90 ரூ. 100 விக்கிறவங்கலாம் இருக்காங்க. 100 கிராம் ஒரு மளிகை கடையிலயோ, சூப்பர் மார்க்கெட்லயோ ரூ. 100 ரூ. 150 குடுத்து வாங்குற நாம, இந்த 1/4 கிலோவுக்கே இவ்வளோ வாங்க முடியும். ரூ. 80க்கே பார்த்தீங்கன்னா, 1/4 கிலோ வாங்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியவே இல்ல. தெரிஞ்சாலும் கூட நம்ம அங்க போய் வாங்க மாட்டோம். ஏன்னா, வாங்குறதே கூட கௌரவத்துக்கு தான் வாங்கணும்னு நினைக்கிறோமே தவிர, இந்த மாரி சிறு தொழில் பண்ற சிறிய வியாபாரிகளுக்கு நம்ம ஒரு தொழில் குடுப்போம், ஒரு பிசினஸ் குடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்குமே நம்ம நெறைய பேர் நினைக்கிறதே கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பிசினஸ்ல இருக்கிற மிகப்பெரிய அளவுல லாபங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாமலே போயிடுது. ஏற்கனவே நம்மளோட சேனல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் மூலியமா நமக்கு எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவ நீங்க இதுவரைக்கும் பார்க்கல அப்படின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோவோட லிங்க்க குடுக்குறேன். அத கிளிக் பண்ணி அந்த வீடியோவ பாருங்க. ஒரு பொருள்ல இருந்து மட்டும் உங்களுக்கு எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இத நான் மேலோட்டமா சொல்றேன். இந்த பொருள வச்சு 2 பிசினஸ் உங்களால பண்ண முடியும். அதாவது 2 விதமான லாபம் உங்களால ஈட்ட முடியும். ஒரு லாபம் என்னன்னா, சிப்ஸ் போட்டு உங்களால அதிலிருந்து லாபத்த ஈட்ட முடியும். இதனோட இன்வெஸ்ட்மென்ட் குறைஞ்சபட்சமே பார்த்தீங்கன்னா ரூ. 40. உங்களுக்கு கிடைக்கிற அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு ரூ. 250லிருந்து கிட்டத்தட்ட ஒரு ரூ. 350 வரைக்கும் ரூ. 40 இன்வெஸ்ட்மென்ட்ல இந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் அதுல கிடைக்கும். இதுல பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட்ட தவிர்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கிடைக்கிற லாபமே ரூ. 40க்கு கிட்டத்தட்ட ஒரு ரூ. 150லேருந்து ரூ. 200 வரைக்கும் லாபமே கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொரு 2வது வருமானம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நெறைய பேரு இந்த மாரி நம்மளோட பண்டைய கால உணவு பண்டங்கள நெறையா மறந்துட்டோம். அதுல மிக முக்கியமான ஒரு உணவு பண்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மரவள்ளி கிழங்குலேருந்து தயாரிக்கப்படும், அதாவது உருவாக்கப்படும் கப்ப அப்படிங்கிற ஒரு உணவு வகை தான். இந்த கப்ப அப்படிங்கிறத நெறைய பேருக்கு புரியும், புரியாமலும் இருக்கும். நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா, இப்ப இருக்கிற நெறைய பேருக்கு ஜெனரேஷனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. ஆனா, இந்த உணவு பண்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. எப்படின்னா, இதனோட செய்முறையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி தான்.
ஆனால் இதை மட்டுமே தனியாக வந்து ஒரு உணவு சம்மந்தப்பட்ட ஒரு கடையில், அதாவது ஒரு டிஃபன் கடையில் வந்து இந்த கப்பையும் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ட்ரை பண்ணும்போது நமக்கு ஒரு பிளேட்டை பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 50 ரூபாய்க்கு நம்ம வச்சாலே ஒரு 40 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 பிளேட்டு வந்து நமக்கு எடுக்க முடியும். அப்போ ஒரு பிளேட்டுக்கு நம்ம 50 ரூபான்னு வச்சாலும் கூட 40 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நமக்கு கிட்டத்தட்ட 250 ரூபா இல்லைன்னா 300 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் நமக்கு பிஸ்னஸே ஆகும். ஆக மொத்தம் இந்த ஒரு கிழங்கை வச்சு மட்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 வருமானம் வரும். அந்த 2 வருமானமும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு இருக்கு, அதனோட ஆரம்ப இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா 40 ரூபா தான். அதனோட அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா மினிமமே பார்த்தீங்கன்னா 250 ரூபாய்க்கு மேலே தான் வருது. அப்போனா பார்த்தீங்க எந்த அளவுக்கு இதில் லாபம் ஒளிஞ்சு கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கப் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு உணவு சம்மந்தப்பட்ட ஒன்றா இருக்குது. ஏன்னா இதனோட செய்முறையே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாதாரணம் தான். கிழங்க வேக வைக்கிறோம், அதை வந்து தாளிக்கிறோம், அதுக்கு தேவையான ஒரு குழம்பை நம்ம ஆட் பண்ணுறோம். இது எந்த மாதிரி குழம்பெல்லாம் ஆட் பண்ணால் அதனோட ட்ரெடிஷ்னல், அதாவது ஒரு பிளேட்டே பார்த்தீங்கன்னா 100 ரூபா 150 ரூபாலாம் சில இடங்கள்ல விற்கிறாங்க. அதுக்கு சைடிஷாக என்ன தெரியுமா கொடுக்குறாங்க, இப்போ கப்பு ஒரு பிளேட் 50 ரூபா அப்படின்னா அதுக்கு இறால் பொரியல் கொடுக்குறாங்க, அதாவது இறால் கிரேவி கொடுக்குறாங்க, இல்லை அப்படின்னா மட்டன் கிரேவி கொடுக்குறாங்க, இல்லை அப்படின்னா சிக்கன் கிரேவி, அது எல்லாத்தையும் தவிர்த்து 4வதா பார்த்தீங்க அப்படின்னா பீஃப் கிரேவி. இப்போ இது 4லையும் பார்த்தீங்க அப்படின்னா இறால் கிரேவி அப்படின்னா ஒரு பிளேட்டே 150 ரூபாய்க்கு மேலே வருது. இதே மட்டன் கிரேவி அப்படின்னாலும் ரெண்டுமே ஒரே ரேஞ்சு தான், கிட்டத்தட்ட 150 ரூபாய்க்கு மேலே வருது. இதே சிக்கன் கிரேவி அப்படின்னா 120 ரூபா ரேஞ்ச் அப்படிங்கிற அளவுக்கு வருது. இதே பீஃப் கிரேவி அப்படின்னா அதுவும் 150 ரூபா ரேஞ்சில் வருது. ஆக மொத்தம் ஒரு பிளேட்டே பார்த்தீங்க அப்படின்னா 150 ரூபான்னு கணக்கு பண்ணாலும் கூட ஒரு கிலோ கிழங்குல இருந்து வேக வச்சதுக்கு அப்புறம் அதை கப்பையா உருவாக்கி நம்ம விற்கும்போது நமக்கு கிடைக்கிற பிளேட்ஸோட லெவலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 to 5 பிளேட் கிடைக்கிது. அப்போ ஒரு பிளேட்டு 100 ரூபாய்க்கு நம்ம விற்றாலும் கூட ஆவரேஜான ஒரு ப்ரைஸ் 100 ரூபான்னு வச்சு நம்ம கொடுத்தாலும் கூட கிட்டத்தட்ட 400லேருந்து 500 வரைக்கும் ஒரு கிலோவுக்கே நமக்கு கிடைக்குது. ஏன்டா அதில் இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கே, ஏன்னா அதுக்கு கொடுக்குற கறியோட விலைன்னு ஒன்று இருக்கே, அது என்ன கணக்கில் விற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு கிலோ கப்பைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 4 பிளேட் 5 பிளேட் வருது அப்படின்னா இதுக்கு கொடுக்குற அந்த குழம்போட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு குண்டா சைஸில் தம்மா துண்டு தான் கொடுப்பாங்க. அந்த தம்மா துண்டுக்கு தான் அவ்வளோ விலையே. ஆக மொத்தம் இது எல்லாமே ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பெரிய பெரிய ஹோட்டல்ல தான் இதை வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இதே வந்து சாதாரண கடைகள்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், பெரிய கடைகளுக்கு போகும்போது என்னடா புதுசாக ஒரு ஃபுட்டு கொடுக்குறாங்களே, அது பண்டைய கால ஃபுட்டு கொடுக்குறாங்களே, அப்போ இது நல்லா இருக்கும் போல் இருக்கு, வித்தியாசமாக இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் என்ன பண்ணுறோம், அவங்க சொல்கிற விலைக்கு நம்ம வாங்கிக்கிறோம். ஆனால் இதையே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்லேயும் பண்ண முடியும். சாதாரண சின்ன சின்ன உணவு கடைகளில் கூட இதை மேக் பண்ணி நம்ம சேல் பண்ணால் நமக்கு ஒரு பிளேட்டே பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு விற்று குழம்பேடியே கொடுக்க முடியும். இதே நான்வெஜ் அப்படின்னா அதிகபட்சமாக 100 ரூபா ஒரு பிளேட்டுக்கு வச்சாலே போதும், நமக்கு கிட்டத்தட்ட 5 பிளேட் அதுலேருந்து எடுக்க முடியும். ஆக மொத்தம் 40 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 500 ரூபாங்கிறது நார்மலாகவே நம்மளால் பிஸ்னஸ் பண்ண முடியும். இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 ரூபா குறைச்சாலும் கூட மீதி ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 300 ரூபா லாபம் கிடைக்குது. இதை நான் சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜ்ஜாக இருந்தால் நீங்கள் 1 கிலோ நான்வெஜ்ஜை வச்சு நீங்கள் கிட்டத்தட்ட 10 கிலோ மரவள்ளி கிழங்கை வச்சு நீங்கள் ஈஸியாக பிஸ்னஸ் பண்ண முடியும். 1 கிலோவுக்கு 10 கிலோ மரவள்ளி கிழங்கு. அப்போ இதிலிருந்து நீங்கள் ஒரு விஷயத்த நல்லாவே புரிஞ்சிக்க முடியும். 10 கிலோ மரவள்ளி கிழங்குக்கு 1 கிலோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான்வெஜ் கிரேவி இருந்தாலே போதும். பல ஹோட்டல்களில் இப்படி தான் வச்சு ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நேர்மையாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா இப்போ 10 கிலோவுக்கு அழகாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 கிலோ நான்வெஜ்ஜை வச்சு அழகாக மேனேஜ் பண்ணி ஒரு பிளேட்டை வந்து 100 ரூபாய்க்கு கொடுத்தாலே போதும். உங்களுக்கு இந்த பிஸ்னஸ்ல இருந்து மட்டும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு அழகா 2000 ரூபாய்க்கு மேல லாபம் மட்டுமே ஈட்ட முடியும். இது வந்து ஒரு மெத்தேட்ல. இதையே வந்து நம்ம சிப்ஸா போட்டு சேல் பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு அதுல இருந்து கூட ஒரு நாளைக்கு அழகா மினிமம் கேரண்டியா 1000 ரூபாய்க்கு மேல லாபம் ஈட்ட முடியும். அந்த அளவுக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தனிப்பட்ட வித்தியாசமான ஒரு தொழில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மரவள்ளி கிழங்கு அப்படிங்கிறது. இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலும்
அதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு தொழில் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.